வணக்க மக்களே, எல்லாம் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வெங்காய வடகம் போட்டேன். அந்த வடகம் தான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறீங்க. நான் எப்போவுமே சின்ன உள்ளியில் தான் போடுவேன் பார்த்துக்கோங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யோசனை, இந்த மாதிரி சின்ன பல்லாரி இருக்கும்ல, அதில் வாங்கி போட்டால் நமக்கு கொஞ்சம் நறுக்க பிறகு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் ருசி சின்ன உள்ளியில் போட்ட மாதிரியே தான் இருந்தது, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் வந்து நறுக்குனதுக்கப்புறம் தான் அளந்தேன் பார்த்துக்கோங்க. நறுக்கிக்கிட்டு அந்த காப்பிடி உலக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 4 உலக்கு எடுத்துக்கிட்டேன் நறுக்குன பல்லாரியை. அதாவது இந்த மாதிரி நான் துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம், அப்படி ரொம்ப தகடாக நறுக்கிட்டுலாம் அளக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சின்ன உலக்கு 100 உலக்குக்கு உளுந்து வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. உளுந்த அதுக்கப்புறம் நம்ம நறுக்கின வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கடுவும் நம்ம உளுந்து பருப்பு கலந்து தானே வீட்டில் தாளிக்க வச்சுருப்போம். அதில் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, நான் வந்து காயப்பொடி கொஞ்சமாக போட்டேன். அதை வந்து இதில் சொல்ல மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அந்த வெங்காயத்துலேயே ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்கின மிளவா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உளுந்தில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். அந்த உளுந்துக்கு தேவையான உப்பு மட்டும் தான் போட்டு அரைக்கணும். ஏன்னா இதுக்கு தனியாக தானே நம்ம வந்து உப்பு போடுறோம். அதனால் அதையும் நல்லா போட்டு கலந்துக்கணும். கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் எடுத்துகிட்டு போய் நல்லா அப்படியே நம்ம கையால் வந்து அப்படியே நுள்ளி வச்சிட வேண்டியதான் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய ராசிக்கு தான் நான் என்ன வடகம் போட்டாலும் வத்தல் போட்டாலும் தான் உடனே மழை வந்துடுமே. அதே மாதிரி தான் இந்த வெங்காய வடகம் போடுற அன்றைக்கி அப்படி வெயில் அடிச்சுது. ஆனால் இது காயதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 1 வாரம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மழை சாரல் இப்படியே வந்து வெயிலே இல்லாமல் போச்சு. எப்படியோ ஒரு வழியாக காய வச்சு பொரிச்சிட்டே பார்த்துக்கோங்க. நல்ல நம்ம உள்ளியில் போட்டால் எப்படி ருசி இருக்குமோ அதே மாதிரி தான் ருசி இருந்தது. எல்லோரும் சொன்னாவும் நீ பல்லாரியில் போட்டால் உனக்கு அந்த அளவுக்கு ருசி இருக்காது அப்படின்னு சொன்னோம் பார்த்துக்கோங்க. நானும் பயந்துகிட்டே தான் போட்டேன். சரி துணிஞ்சு போட்டு பார்ப்போம், நல்லா வந்துட்டுனா இனிமே நம்ம இதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. பொரிச்சு சாப்பிட்டோம், சூப்பராக வந்தது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.